சியோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவக்குரல். இப்போ நான் பரிசுத்த ஆவியானவரை பற்றி பேசி கொண்டிருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை எப்படி சந்திப்பது, எப்படி பயன்படுத்துவது என்று சொல்லி கொண்டிருக்கிறேன். அதுக்கு முந்தி நான் பேசின ஒரு சப்ஜெக்ட் புக் ஆஃப் டெஸ்டினி. நிறைய பேருக்கு இந்த புக் ஆஃப் டெஸ்டினி படி அது என்னது அப்படிங்கிறத மறுபடியும் மிக சுருக்கமாக புரியக்கூடிய நிலையில் சொல்கிறேன். புக் ஆஃப் டெஸ்டினி என்று சொல்லப்படுவது, ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுது அவன் எந்தெந்த தேவ நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பது அந்த புக் ஆஃப் டெஸ்டினியில் இருக்கும். அவன் எதுக்காக பிறக்கிறான், எந்தெந்த நோக்கத்தை அவன் நிறைவேற்ற வேண்டும் என்று பிறக்கிறான்னு பிரதானமான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கும். இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவருக்கு பிதாவாகிய தேவன் எழுதி கொடுத்த அந்த புக் ஆஃப் டெஸ்டினி படி ஒரு இன்ச்சு தவறாமல், ஒரு நிமிடம் தவறாமல் அந்த புக் ஆஃப் டெஸ்டினியில் இருந்தபடியே மாம்சீகத்தில் வாழ்ந்தார். அதனால தான் த வேர்ட் பிகேம் ஃப்ளஷ், வார்த்தை மாம்சமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தை மாம்சமானது என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் என்று சொன்னால், அவர் இந்த உலகத்தில் வந்த நாளிலிருந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் நாள் வரைக்கும் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பது எழுதி வைத்திருந்த அந்த வார்த்தை மாம்சமாகி அந்த எழுதி வைத்ததின்படியே செயலாற்றி, 1 மினிட் கூட மாறல, எழுதி வைத்தபடியே செயலாற்றி அவர் பரத்துக்கு ஏறினார். ஓகே, அதுதான் த வேர்ட் பிகேம் ஃப்ளஷ். இப்போ நமக்கு ஒரு கேள்வி, ஹவு டு நோ புக் ஆஃப் டெஸ்டினி. எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போது சொல்கிறாங்க, ஐயா இந்த புக் ஆஃப் டெஸ்டினி எங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் தான் பார்த்து எங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி. புக் ஆஃப் டெஸ்டினி எப்படி அறிந்து கொள்வது? ரட்சிக்கப்பட்டவுடன் நமக்குள் தேவ பிரசன்னம் வருகிறது. ஆவியானவரால் நிரப்பப்பட்டவுடன் நமக்கு பரலோக காரியங்களை, வேதத்தை புரிந்து கொள்ளும் ஞானம் நமக்கு வருகிறது. ஆகவே by the baptism of the Holy Spirit, making use of the baptism of the Holy Spirit, we can understand the book of destiny, the contents of the book of destiny. நம்முடைய வாழ்க்கையில் எந்த நோக்கத்துக்காக இந்த உலகத்தில் வந்தோம் என்பதை புரிந்து கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவருடைய துணை. நவமான பாசை பேசுகிறது. இதிலிருந்து நாம் பரிசுத்த ஆவியானவருடைய துணையினால் நாம் இதை அறிந்து கொள்ள முடியும். சரி, ஆனால் நிறைய பேர் இந்த பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம் பெற்ற பிறகு, கர்த்தாவே என்னுடைய சித்தம், உம்முடைய சித்தம் என் வாழ்க்கையில் என்ன என்று தெரிந்து கொள்வதில்லை. அவர்கள் மற்றவர்களிடத்தில், ஊழியக்காரர்களிடத்தில் கேட்பார்கள். ஆனால் எனக்கு அந்த ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து புக் ஆஃப் டெஸ்டினியில் எங்கே இருக்குது, எங்கே போகணும், என்ன வேலை செய்யணும், இருக்கிற வேலையை ராஜினாமா பண்ணணுமா, எல்லா காரியங்களையும் எனக்கு தேவன் சொல்லி கொடுத்து கொண்டு வந்தார். அதன்படியே நான் அப்படியே நடந்தேன். புக் ஆஃப் டெஸ்டினி படி நடந்தேன். அதனால் கர்த்தருக்குள் அன்பானவர்களே பண்ணார். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, பரிசுத்த ஆவியானவரோடு 2 கொரிந்தியர் 13 கடைசி வசனத்தில், the grace of our Lord Jesus Christ, the love of God and the fellowship of the Holy Spirit be with you. பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் உங்களோடு இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியோடு நாம் தினந்தோறும் உறவு கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான விருந்தினர், விஐபி விருந்தினர், மிக முக்கியமான விருந்தினராக அவர் நம்ம வாழ்க்கையில் தங்கியிருக்கார். முக்கியமான விருந்தினரை நாம் கவனிக்க வேண்டும், அவரோடு ஐக்கியம் வைத்து கொள்ள வேண்டும். நமக்கு புக் ஆஃப் டெஸ்டினியை சொல்லித்தர்றவர் அவர் தான். அவர் என்ன செய்வார்னா, பிதாவினிடத்திலிருந்து அந்த புக் ஆஃப் டெஸ்டினியை எடுத்து, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, பிதாவினுடையவர்கள் என்னுடையவைகள்னு. இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவதே பரிசுத்த ஆவியானவருடைய நோக்கம். ஆகவே அவர் அந்த புக் ஆஃப் டெஸ்டினியிலிருந்து காரியங்களை எடுத்து
ஆவியானவரோடு ஐக்கியம் கொள்ளும் வேளையிலே அந்த காரியங்களை அவர் நமக்கு சொல்லித் தருவார். The book of destiny is revealed to us through the Holy Spirit, fellowship of the Holy Spirit. Let us take John's Gospel, 16th chapter, verse 14 and 15. அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், அதனாலே அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். பிதாவினுடையவைகள் யாவும் என்னுடையவைகள், ஆகவே அவர் என்னிடத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு அறிவிப்பார். அவரிடத்திலிருந்து எதை எடுத்து அறிவிப்பார்? நமக்கு ஒவ்வொருவருக்கும் புக் ஆஃப் டெஸ்டினியில் நம்ம என்ன செய்யணும், நம்ம அழைப்பு என்ன, நம்முடைய பிரதான நோக்கம் என்ன என்பதை புரிந்து கொண்டு நமக்கு அதை அவர் தெரிவிப்பார். ஓகே, அதுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். ஸோ he reveals the book of destiny to us. And the work of Leviathan is to destroy the contents or the essence of the book of destiny. Leviathan என்பது ஒரு ஆவி. இட்ஸ் an evil spirit. அந்த ஆவி எசபேல் ஆவியோடு சேர்ந்து இந்த கடைசி காலத்தில் செயல்படுகிறது. சுமார் 350 ஆண்டுகளுக்கு முன்பு இது அதிகமாய் பேசப்பட்டது. மிஸ்டர் தாமஸ் ஹோப்ஸ் என்பவர் 1651ஆம் ஆண்டு அந்த காலகட்டத்தில் இந்த ஆவி அதிகமாய் செயல்பட்டு அதிகமாய் மக்களை தாக்கி கொண்டிருந்தது. ஆகவே ஹோப்ஸ் என்று அழைக்கப்படுகிற அந்த தாமஸ் ஹோப்ஸ் 1651 வால்யூம் 1 வால்யூம் 2 இந்த லிவயாத்தானை பற்றி எழுதியிருக்கிறார். இந்த லிவயாத்தானினுடைய மெயின் பணி என்னவென்றால் மக்களை ஒருவரை ஒருவர் தவறுதலாக புரிந்து கொள்ள செய்வது, சொல்லாததை சொன்னதாகவும் செய்யாததை செய்ததாகவும் விளையாட்டாக செய்ததை வினையாக எடுத்துக்கொள்கின்ற ஒரு ஆவியின் பலன். இந்த காரியத்தை குறித்து ஆண்டவர் சொன்னார். அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி, அக்டோபர் 29 சிட்ராத் நிகழ்ச்சியில், இட் இஸ் சூப்பர் நேச்சுரல் என்ற நிகழ்ச்சியில் லான்ஸ் வல்னா, LANCE லான்ஸ் WALL NAU WALL லான்ஸ் வல்னாவும் சிட்ராத்தும் சேர்ந்து இந்த லிவயாத்தான் ஆவியை பற்றி பேசியிருக்கிறார்கள், இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. சிட்ராத் 14-15 வருடங்களுக்கு முன்பு ஒரு செமினார் பேசினார், நியூ ஏஜ் மூமெண்ட்டுக்கு பேசினார். அதில் வில்லனாவும் இருந்தார், லான்ஸும் இருந்தார். அன்னைக்கு என்ன நடந்தது என்று சொன்னால், ஷீஷோர் அதிலிருந்த மக்கள் அப்படியே சிலர் இவரை தாக்க ஆரம்பித்தார்கள். அது இவர்களை குழப்பத்தை உண்டாக்குகிற அந்த லிவயாத்தான் என்னும் ஆவியாக அது இருந்தது என்று பார்க்கிறோம். ஆகவே தாக்க ஆரம்பித்தவுடன் அந்த நேரத்தில் ஆண்டவர் ஈடுபட்டு என்ன செய்தார் என்று சொன்னால், ஆண்டவர் அந்த நேரத்தில் ஈடுபட்டு ஒரு மனிதனை குணப்படுத்தினார். பேக் பெயினில் இருக்கவன் அவன் சாட்சி சொல்ல முன் வந்தவுடன் எல்லா காரியமும் மாறிவிட்டது, எல்லாம் சுமூகமாக மாறிவிட்டது. அந்த நாளிலிருந்து இந்த ஆவியின் மேல் நாம் வெற்றி காண வேண்டும். இந்த ஆவியை பற்றிய சில குறிப்புகளை சொல்ல விரும்புகிறேன். டாட் பென்ட்லி, ஃப்ரெஷ் ஃபயர் மினிஸ்ட்ரீஸ், அதுக்கு அவர் தலைவர். அவருக்கு ஒரு அம்மாள் ஒரு பெரிய காணிக்கையை தியாகமாக கொடுத்தார்கள். அவர் அந்த காணிக்கைக்கு நன்றி செலுத்தி எழுதினார். நன்றி செலுத்தி எழுதின நேரத்தில் அந்த கடிதம் எழுதினவர்கள் எவ்வளவு தொகை என்று எழுத மறந்து விட்டார்கள், அதை எதற்கு செலவழிக்கிறேன் என்றும் எழுத மறந்து விட்டார்கள். டாட் பென்ட்லி ஊழியத்துக்கு அந்த கடிதத்தை படித்த அந்த அம்மாள் என்ன சொன்னார்கள் என்றால், நீங்கள் நான் எவ்வளவு தொகை அனுப்பினேன் என்று எழுதவில்லை, இதை நான் சூடான் ஊழியத்திற்கு கொடுத்தேன். சூடான் ஊழியத்துக்கு கொடுத்தேன்.
சூடான் ஊழியத்துக்கு பயன்படுத்துகிறேன் என்று நீங்கள் சொல்லவில்லை என்று சொன்னார். டாட் பென்ட்லிக்கு ஒரே கன்ஃபியூஷன். சூடான் ஊழியத்துக்காக நான் பணம் கேட்கவே இல்லை அப்படின்னு டேப்பெல்லாம் போட்டு பார்த்தாங்க. அந்த டேப்பில் எந்த இதுலையுமே சூடான் ஊழியத்துக்கு காசு கொடுங்கன்னு சொல்லலை. ஆனால் இந்த லேடி வந்து நீங்கள் அப்படி சொன்னீங்க, அதனால தான் கொடுத்தோம், நீங்கள் அதை எடுத்து சொந்த செலவுக்கு செலவழிச்சிட்டீங்க அப்படின்னு கட்டி குற்றம் சாட்டினார். திஸ் இஸ் கால் த லிவையாத்தான். I want to hereafter give a biblical example from the book of Job. யோபுவை பரலோகத்தில் நான் சந்தித்தேன். அப்பொழுது யோபுவினிடத்தில் ஒரு கேள்வி கேட்டேன். யோபுவே, உங்களுக்கு 700 ஆடுகள், 3000 ஒட்டகங்கள், 500 ஏர்மாடுகள், 500 கழுதைகள், ஏன் இவ்வளவு உங்களுக்கு இருக்கிறது என்று கேட்டேன். என்ன செய்தீங்க இவ்வளவு வச்சுன்னு சொல்லி. அப்போ யோபு சொன்னார், உங்கள் காலத்தில் ட்ராவல் சர்வீஸ் இருக்குது. ஏர் கண்டிஷன் கார் ஹையர் பண்ணலாம், ஆர்டினரி கார் ஹையர் பண்ணலாம். என்னுடைய நாட்களில் ஒட்டகங்களை 3 இடத்தில் வைத்து நான் ட்ராவல் ஏஜென்சி நடத்தினேன். 3 பிளேசஸில். அந்த 3 பிளேசஸில் இருந்து மக்கள் வந்து, அந்த காலத்தில் கார் கிடையாது, அதனால் ஒட்டகத்தை ஹையர் பண்ணி அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். 2 தடவை சாத்தான் அவரை தாக்குகிறான். முதலாவது தடவை தாக்கினது யோபுவை நேரடியாக சாத்தான் தாக்கினான். 2வது தடவையாக யோபுவை லிவையாத்தான் தாக்கினான். லிவையாத்தான் என்பது எபிரேய சொல். அந்த எபிரேய சொல்லுக்கு அர்த்தம் என்னவென்றால் க்ரூக்கட், கேர்ல்டு, காயில்டு, சுற்றி வச்சது, கோணலான. தமிழில் சொன்னால் லிவையத்தான் என்ற எபிரேய சொல்லுக்கு அர்த்தம் கோணலான பாம்பு, கோணலான கிரீச்சர், ஒரு படைப்பு என்று சொல்லி. யோபுவின் வாழ்க்கை 2 முறை தாக்கப்பட்டது. முதல் முறை தாக்கியது பிசாசு. முதல் முறை தாக்கிய சமயத்தில் பிசாசு தோற்று போயிட்டான். என்ன செய்தானா? யோபுவை பற்றி தேவன் என்ன சாட்சி சொல்கிறார்? யோபு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். தேவன் யோபுவை பற்றி சொன்ன சாட்சி. ஊத் தேசத்திலே யோபு என்னும் பெயருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனாயிருந்தான். தேவன் அவனை அப்படியே வாட்ச் பண்ணிட்டு அவனை பற்றி சொல்கிறார். சரி, இது முதல் அட்டாக்கில் பிசாசு அப்படி கேட்டான். ஆமாம்மா, ரொம்ப உத்தமன் சன்மார்க்கன் நீங்கள் சொல்கிறீங்க, எல்லாம் கொடுத்துருக்கீங்க அவனுக்கு, அவனுக்கு ஒன்றுமே குறைவு கிடையாது. அது மாத்திரமல்ல, அவனை சுற்றி ஒரு வேலி அடைச்சிருக்கீங்க. ஏன்னா நாங்கள்லாம் உள்ளே நுழையாதபடி, பிசாசு நுழையாதபடி வேலி அடைச்சிட்டீங்க. அதனால் அவன் தாக்கப்பட முடியாது. அதனால் அவன் உங்களை சன்மார்க்கன் உத்தமனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலியை எடுத்து பாருங்கள், வேலியில் ஒரு சின்ன கேப் விட்டு பாருங்கள், அப்போ அவங்கள கேஸ் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். கர்த்தருக்குள் அன்பானவரே, தேவன் ஒரு மனிதனுக்கு வேலியை அடைத்து கொடுத்தால் அவன் உத்தமனாயும் சன்மார்க்கனாயும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாயும் இருக்க வேண்டும். ஓகே. ஆனால் இந்த வேலியை எடுத்து போடும் காரியம் 2 பேருக்கு இருக்குது. ஒன்று, தேவன் இந்த வேலியை போட்ட தேவன் அதில் ஒரு இடைவெளியை உண்டாக்கலாம். 2வது, நம்ம அதில் ஒரு பிரீச் உண்டாக்கலாம். ஆகவே இந்த வேலியை உடைப்பு செய்யும் அந்த உரிமை யாருக்கு இருக்குது? தேவனுக்கு இருக்குது, நமக்கு இருக்குது. பிரசங்கியின் புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கும், அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும். அடைப்புனா வேலி, அதை பிடுங்குகிறவனை, அது பிரதானமாக நம்ம தான் அடைப்பை பிடுங்குறோம். அதனால் பாம்பு, பிசாசு, லீவியாத்தான் கடிக்கும். இந்த முதல் தடவை தேவன் இப்படி சர்டிஃபிகேட் கொடுத்த சமயத்தில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், அவனுக்கு பெரிய தாக்குதல். முதல் தடவை பிசாசு அவனை தாக்கியதை பற்றி சொல்ல விரும்புகிறேன்.
சபேயர் எருதுகள் உழுது கொண்டிருக்கின்ற வேளையிலே, கழுதைகள் மேய்ந்து கொண்டிருக்கும் வேளையில் அது எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டாங்க. எருதுகளை கழுதைகளை திருடிட்டு போயிட்டாங்க. வேலையாட்களையும் பட்டய கற்கினால் கொண்டு விட்டார்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் இன்னொருத்தன் வந்து சொல்கிறான், வானத்திலிருந்து அக்கினி வந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது அப்படின்றான். இது ஃபர்ஸ்ட் அட்டாக் ஆஃப் சேட்டன் ஆன் த லைஃப் ஆஃப் ஜோப். அதுக்கப்புறம் மூணாவது, கல்தேயர்கள் வந்து 3 பவுஞ்சாய் 3000 ஒட்டகம் 3 இடத்துல 1000 ஒட்டகங்களாக வச்சுருந்தான். ட்ராவல் ஏஜென்சி வாஸ் கண்டக்டட் இன் 3 டிஃப்ரெண்ட் பிளேசஸ். 3 இடங்களில் ட்ராவல் ஏஜென்சி நடந்து கொண்டிருந்தது, அங்கே வைத்திருந்தான். ஆகவே அந்த 3 பவுஞ்சாய் ஒட்டகங்களை ஓட்டி கொண்டு போனார்கள். அங்கே வேலைக்காரங்களையும் கொன்று போட்டார்கள். இது முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஃபைனல் லூசிஃபர் அட்டாக், சேட்டன் அட்டாக். பெருங்காற்று. அவங்க பிரதர் வீட்டில் 3 பொம்பளை பிள்ளைங்க எல்லா ஃபேமிலி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 4 பக்கத்துலேருந்து காற்று வீசி என்ன நடந்ததுன்னு தெரில, அந்த பிள்ளைகள் எல்லாரும் செத்து போயிட்டாங்க. ஓகே, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் அட்டாக் ஆஃப் சேட்டன் ஆன் ஜோப். இந்த காரியத்தில் இந்த வேளையில் அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, யூ கஸ் காட் அண்ட் டை, நீ தேவனை சபித்து ஜீவனை விட்டுவிடு என்று சொல்கிறான். அவன் சொல்கிறான், அவன் ஜோபு என்ன சொல்கிறான், ஏ பைத்தியக்காரி, நீ ஒன்றும் தெரியாமல் சொல்கிற, தேவனிடத்திலிருந்து நல்லதை பெற்ற நாம் தீமையும் பெற்றுக்கொள்ளக்கூடாதா என்று சொல்லி அவன் சொல்கிறத பார்க்கலாம். யோபு 1:22. இவை எல்லாவற்றிலே யோபு பாவம் செய்யவும் இல்லை. இவை எல்லாவற்றிலும் மிருகங்களெல்லாம் அழிஞ்சி பிஸ்னஸ் ஜீரோ ஆயிடுச்சு. அவனுக்கு இருந்த குடும்பம் அழிஞ்சி குடும்பம் ஜீரோ ஆயிடுச்சு. இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, பாவம் செய்யவில்லை. வழக்கமாக அதிகமாக பாவம் செய்கிறத நம்முடைய நாக்குனால. ஓகே, அதில் என்ன சொல்லியிருக்க, 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. He was very careful about his words. Dear brothers and sisters, we have to be extremely careful with what we speak. நம்முடைய வார்த்தைகள். இந்த வாயினால் பாவம் செய்யாத யோபுவை சில வசனங்கள் கழித்து 2வது சாப்டர் ஒரு 5 வசனத்தில் முடிஞ்சு போகுது. அப்போ வரான், பிசாசு போய் சொல்கிறான் லிவயத்தான்கிட்ட, லிவயத்தான், நான் யோபுவை போய் வேலியை பிடுங்கி இருந்தார் ஆண்டவர், உள்ள நுழைஞ்சி அவன் பிஸ்னஸ் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டேன், அது மாத்திரமல்ல அவனையும் மானப்பங்கம் பண்ணி அவனையும் பிள்ளைகளெல்லாம் கொன்று போட்டேன், இந்த பையன் அசையவே இல்லை, அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீ போய் பாரு அப்படின்னு சொல்லிட்டு லீவியாத்தான்கிட்ட சொன்னான். லீவியாத்தானுக்கு என்ன வேலை, பாப்புலராக இருக்கிறவங்களெல்லாம் அழிக்கிற வேலை லீவியாத்தானுக்கு வேலை. 3ஆம் அதிகாரத்தில் பண்ணிங்கன்னா, நாவினால் பாவம் செய்யாத யோபு, he started using his tongue, cursing his birthday. தன்னுடைய பிறந்த நாளை அவன் சபிக்க ஆரம்பிச்சிட்டான். Can we read chapter 3 first 6 verses? அதற்கு பின்பு யோபு தன் வாயை திறந்து, அதற்கு பின்பு யோபு வாயை திறந்தான். இதுவரைக்கும் வாயை திறக்காமல் கர்த்தரை சபித்து ஜீவனை விடு என்று சொன்ன தன் மனைவிட்ட பைத்தியக்காரி என்று சொல்லி அவளை கடிந்து கொண்டவன் இப்போ வாயை திறந்தான். யார் வாயை திறக்க வச்சது? லிவயாத்தான். வாயை திறந்து, டேய் பேசுடா, மனம் போல பேசு, ஓ ஸ்டைலில் உத்தமனும் சன்மார்க்கனுமாக பேசாத, நீ பாட்டில் பேசு, மனம் போல் பேசு, என்ன செய்ய, உன் பர்த்டே கர்ஸ் பண்ணு. நீங்கள் அதை வாசித்து பார்த்தீங்கன்னா யோபு தான் இப்படி சொல்லியிருக்கானா,
அப்படின்னு அதிசயப்படுவீங்க. லெட்ஸ் ரீட் தட் 6 verses. தான் பிறந்த நாளை சபித்து வசனித்து சொன்னது என்னவென்றால், நான் பிறந்த நாளும் ஒரு ஆண் பிள்ளை உற்பத்தியாயிற்று என்று சொல்லப்பட்ட ராத்திரியும் அழிவதாக, அந்த நாள் அந்தகாரப்படுவதாக. தேவன் உயரத்திலிருந்து அதை விசாரியாமலும் ஒளி அதன் மேல் பிரகாசியாமலும் அந்தகாரமும் மரண இருளும் அதை கரைப்படுத்தி மப்பு அதை மூடி மந்தார நாளின் பயங்கரங்கள் அதை அருக்களிப்பாகுவதாக. அந்த ராத்திரியை அந்தகாரம் பிடிப்பதாக. வருஷத்தின் நாட்களில் அது சந்தோஷப்படுகிற நாளாயிராமலும் மாதங்களின் கணக்கிலே அது வராமலும் போவதாக. யோபுவை தன்னுடைய பிறந்த நாளை கர்ஸ் பண்ண சொன்னது யாரு? லிவியாதான். அதனாலதான் அடுத்த வசனத்தில் என்ன சொல்றார் ஆண்டவர்? நாளை சபிக்கிறவர்களும் லிவியாதானை எழும்ப பண்ணத்தக்கவர்களும் அதை சபிப்பார்களாக. நாவினால் நீ தவறு செய்ததுக்கு காரணம் you have to curse லிவியாதான். ஏன்னா இதுல இருந்து தெரியுது, இது ரெண்டாவது தடவை. முதல் தடவை 1:1 உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்பை விட்டு விலகிறவனுமாய் இருந்த யோபுவை ஆண்டவர் செகண்ட் டைம் அவனை குறித்து சாட்சி சொல்றாரு. 2:3 அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். அவன் இன்னும் தன் உத்தமத்திலே, தாக்குதல் ஏற்பட்டதற்கு பின்பும் உறுதியாயிருப்பது கடினம். கேன்சர் நோய் தாக்கினதற்கு பின்பும் ஏன் தேவன் என்னை அனுமதித்தார்? இவர்களுக்கெல்லாம் இல்லையே, அவர்களெல்லாம் என்ன பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு வராத நோய் எனக்கு ஏன் வந்தது? ஆலயத்துக்கு ஒழுங்காய் போய் நல்லா இருக்கிற எனக்கு கேன்சர் வரணுமா அப்படின்னு சொல்லி, அதுதான் டேர்னிங் பாயிண்ட். when a problem strikes a person, we deviate. உத்தமம் போயிடும், சன்மார்க்கம் போயிடும், பயம் போயிடும், நம்ம சொல்லுவோம். செகண்ட் டைம் இப்படி ஆயிட்டதுனால தான் யோபு இந்த மாதிரி அவனுடைய உத்தமத்தை குலைத்தது. லிவியாதான் யாருன்னா, he likes darkness. அவன் 3:23 சொல்றான், வெளிச்சத்தினால் பலன் என்ன? God, your light. What's the use of the light? என் வாழ்க்கையில் டார்க்னஸ் வந்துடுச்சு, அதனால வெளிச்சத்தினால் வாட்ஸ் த யூஸ்? வெளிச்சத்தினால் பலன் இல்லை. இருக்க 3:23. தன் வழியை காணக்கூடாதபடிக்கு தேவனால் வளைந்து கொள்ளப்பட்டவனுக்கு வெளிச்சத்தினால் பலன் என்ன? தேவனால் வளைந்து கொள்ளப்பட்டு வேலி அடை எடுக்கப்பட்டவன வெளிச்சத்தினால் என்ன பலன்? நான் செய்த காரியத்தை நீங்கள் செய்வீர்கள், மேலான காரியத்தை செய்வீர்கள் சொன்னு லிவியாதானை துரத்த முடியாதா? நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாதா? அவர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில் 3.5 ஆண்டுகளில் சதுசேயர் பரிசேயர்கள் என்னை தாக்கினார்கள், கடைசி வரைக்கும் நான் அவர்களை மேற்கொள்ளவில்லை. அவர்களை தாக்கி எனக்கு விரோதமாக பேச செய்தது லிவியாதான். ஆகவே அவங்க கடைசி வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்து கடைசியில் தே அப்பரண்ட்லி காட் allowed them to get into victory. சதுசேயர் பரிசேயர் பைபிள் ரீட் பண்ணுறதுல 2 விதம். ஒன்று ரீடிங் இட் த்ரூ த மைண்ட், அனதர் ரீடிங் இட் த்ரூ த ஸ்பிரிட், ஆவினால் வாசிக்கிறது. அது லோகோஸ் அண்ட் ரேமா என்று அழைக்கப்படுகிறது. லோகோஸ் என்று சொல்லப்படுவது இந்த புத்தகத்தில் முதல் பக்கத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22 வரைக்கும் இது லோகோஸ். இதில் நீங்கள் வாசித்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு வசனம் அப்படி குதிக்கும். இதிலிருந்து நீங்கள் சில வேளை தண்ணியில் பார்த்துட்டு இருக்கும்போது, தண்ணியெல்லாம் அப்படி இருக்கும்போது நிறையா மீன் உள்ளே இருக்குது, ஒரு மீன் அப்படி குதிக்கும். அதை மாதிரி தான் ரேமா வேர்டு. திஸ் இஸ் லோகோஸ், திஸ் இஸ் ரேமா. இதில் லோகோஸ் இருக்குது. லோகோஸ் என்பது எழுதப்பட்ட வார்த்தை, ரேமா என்பது தேவன் எடுத்து பலிக்கும் என்று நமக்கு சொல்லுகிற வார்த்தை. ஆகவே ஆவியானவரை பெற்றதற்கு பின்பு we will not only read logos, we will read
ரேமா ஆல்சோ. ஆவியின் பட்டயம் அது லோகோஸ் வேர்டு இல்லை, அது ரேமா வேர்டு. புரிஞ்சுதா? ரேமாங்கிறது கர்த்தரே வேதத்தை படிக்கும் பொழுது உங்கள் உள்ளத்தில் பதிக்கும் ஒரு வார்த்தை ரேமா. இப்போ இன்னொரு உதாரணம் சொல்லணுமானா, செக் புக் இஸ் லோகோஸ். செக் புக் வச்சு நம்ம காசு எடுத்துட முடியுமா? முடியாது. அந்த செக் புக்கில் ஒரு இதில் டேட் போடணும், அமௌண்ட் எழுதணும், கையெழுத்து போடணும். அமௌண்ட் எழுதி கையெழுத்து போட்டு அதை கிளிக்கணும். அதை கொண்டு போய் பேங்க்கில் கொடுத்தா தான் நமக்கு காசு கிடைக்கும். இஃப் யூ கிவ் த செக் புக், என்ன சார் இது கொடுத்துருங்க, என்ன செய்யணும்? ஒன்றும் செய்ய முடியாது, இது வச்சுக்கோங்க அப்படின்வான். ஆகவே why we are not powerful is because we are trying to give the checkbook to the bank instead of giving filled up check. So activating the word of God is rhema, the written word of God is logos. எழுதப்பட்ட வார்த்தை லோகோஸ், எழுதப்பட்ட வார்த்தையை பயன்படும் வார்த்தையாக மாற்றுவது அதுதான் ரேமா. புரியுதா உங்களுக்கு? எத்தனையோ கீ இருக்குது அந்த கீபோர்டில், ஆனால் அது லோகோஸ். ஒரு பாட்டு வாசிக்கும்போது சில கீஸை மட்டும் ப்ரெஸ் பண்ணுறாங்க, அது it is used at that time, so that is rhema. Rhema is God given word for your present circumstances. தேவனால் கொடுக்கப்பட்ட, உங்கள் காலத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆண்டவருடைய வார்த்தையானது ரேமாவாக இருக்கிறது. ஆகவே ஒரு விசுவாசி பரிசுத்த ஆவியானவரிடத்தில் ஐக்கியம் கொள்ளும் பொழுது லோகோஸை வாசிப்பான், அந்த லோகோஸிலிருந்து ரேமாவை பெற்றி கொள்வான். லோகோஸ் அண்ட் ரேமா ஒன்றுக்கொன்று முரண்பாடு உள்ளது அல்ல. they complement each other. வசனத்தை பயன்படுத்தி ஆவியின் பட்டயம் அப்படின்னு சொல்கிறது லோகோஸில். ஆவியின் பட்டயம்ங்கிறது கர்த்தர் அந்த வசனத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை. நீ போ, இதை செய் அப்படின்னு எடுத்து சொல்கிறது அது ரேமா. மார்க் 12:24. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். பரிசேயர் சதுசேயர் அவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? பைபிளை பாராமரிச்சிருவாங்க. பஞ்ச ஆகமங்கள், மோசேயின் பஞ்ச ஆகமங்களை மனப்பாடம் செய்திருந்தான் பவுல். நீங்கள் பார்த்தீங்கன்னா லோகோஸ் பயன்படுத்துறது, ஸ்கேவாவின் புத்திரர் 7 பேர் எதை பயன்படுத்துகிறாங்க? லோகோஸ். த லெட்டர் கில்லத் பட் த ஸ்பிரிட் கிவ்ஸ் லைஃப். எழுத்து கொல்லுகிறது, ஆவியோ ஜீவன் அளிக்கிறது. எழுத்து லோகோஸ், அந்த எழுத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்வது ரேமா. அந்த எழுத்து நம்மை உயிர்ப்பிக்கும். ஜீவக்குரல் 14/1 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, தென்னிந்தியா. மொபைல் எண் 919025432432.